கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஸ்டாலினுக்கு நல்லா பொருந்தும். இவ்வளவு நாளாக நீட்டுன்னு குதின்னு குதிச்சார். அவர் மகன் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்த உடனே நீட்டு தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து அதுதான் சொன்னார். நீங்களே வீடியோக்கள் நிறையா வந்தது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த நீட்டை ரத்து செய்யும் வரை நாங்கள் ஓட மாட்டோம். எல்லா விதமான சட்ட போராட்டத்தையும் செய்வோம். நாங்கள் சொல்வதை செய்து முடிப்போம். அதுக்கடுத்தது இளவரசர் என்ன பண்ணார், உதயநிதி நீட்டுக்கு ரத்து பண்ணணுன்னு கையெழுத்து வாங்கினார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கையெழுத்தெல்லாம் குப்பத்தொட்டியில் இருந்தது. அதையும் நாங்கள் வீடியோவில் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாலின் மசோதா கொண்டு வந்தார், நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும்னு ஒரு மசோதா. அதுவும் தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டாங்க. உடனே கவர்னர்கிட்ட போனோன்னு அவர் சொன்னார், ஐயா என்ன போட்டு இந்த பாடுபடுத்துகிறீங்க, முட்டாள்கள் மத்தியில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனையா, நீட் தேர்வை வந்து நாம் ரத்து பண்ண முடியாதியா, விலக்கு கொடுக்க முடியாதியா, அது சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி இருந்தது, மத்திய அரசாங்கம் நினைச்சாலும் முடியாது, ஏன்னா உச்சநீதிமன்றம் ஆணை அது, இந்த விஷயம் புரியாமல் என்னை போட்டு படுத்துறீங்களேன்னு அதை வச்சுக்கிட்டே இருந்தார், அனுமதி கொடுக்காங்க. உடனே கவர்னரை எதிர்த்து நீட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கார் மசோதாவைன்னு சொல்லி கவர்னரை எதிர்த்து. அந்த கவர்னர் ஊட்டிக்கு போகும்போது கல்லை விட்டு எரிஞ்சது, கம்பை விட்டு எரிஞ்சதெல்லாம் எதுக்கு தெரியுமா, நீட்டு விளக்கு மசோதாவில் கையெழுத்து போடு, அதுக்கு தான் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்னர் சொல்லிட்டார், உங்களை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. இன்னொன்று சொன்னார் கவர்னர், எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி நீட்டு விளக்கு மசோதான்னு போட்டாரியா, அது அப்போ இருந்தால் கவர்னர் அனுப்பி வச்சு ஜனாதிபதி வந்து அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாரு, அதே மசோதாவே திருப்பி கொண்டு வரீங்களேன்னாரு. அப்போவும் புரிஞ்சுக்கல இந்த கூட்டம், முட்டாள்கள் கூட்டம். உடனே என்ன பண்ணான், திரும்பி ஜனாதிபதிக்கே போனான். ஜனாதிபதிகிட்ட போய் கவர்னர் மேலே நடவடிக்கை எடுங்க, இதில் கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு இவ்வளோ கூத்தடிச்சான். எல்லாம் தலையில் கை வச்சுக்கிட்டு நான் நினச்சோம், முட்டாள்கள் கூட்டத்தில் போய் குரங்கு கையில் பூமாலை மாதிரி ஆட்சி மாட்டிக்கிச்சோம். ஒருத்தனுக்கும் படிப்பறிவு இல்லாமல் ஒருத்தனுக்கும் புரியலையே. இப்போ கடைசி நிகழ்ச்சி இவர் சொல்கிறாரு ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, 3 வருஷம் ஆயிருக்கு இதை புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு கூத்தடிச்சது 3 வருஷம் எதுக்கு கூத்தடிச்சிங்க, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, ஏனென்றால் அந்த அதிகாரம் மத்திய அரசு கையில் இருக்கிறது. மத்திய அரசு ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே போய் வந்து அவங்க சொன்னது தான். அதனால் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு நினச்சாலும் முடியாது. உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இது தெரியாமல் 3 வருஷமாக கூத்தடிச்சிட்டு அப்பாவும் பையனும் இப்போ வந்துக்கிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. பார்த்துக்கங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்காங்க, எப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இவரெல்லாம் ஃபைலில் எங்கே புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட போகிறாரு, நிர்வாகம் என்ன லட்சணத்தில் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்ய வரும். அடுத்தது கனிமொழி, சீனமங்கை கனிமொழி சும்மா இருக்க பண்ணுறீங்களாங்கல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் அப்படிங்கிறது. சூரியன்னா இவங்களுக்கு சின்னம் உதய சூரியனில் அதை சொல்கிறாங்க. இவங்களை எதிர்க்கிறவங்க அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவை எதிர்ப்பவர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள்ங்கிறாங்க. சூரியனை எம்ஜிஆர் எதிர்த்தார், சூடுபட்டு அவர் சூடுபட்டு போனாரா, நீங்கள் சூடுபட்டு போனீங்களா? சூரியனை எதிர்த்த ரெட்டை இலை ஜெயித்ததா இல்லை சூரியன் ஜெயித்ததா? உங்களை எதிர்த்தவர்கள் சூடுபட்டு போவார்கள். நீங்களே 10 வருஷமாக ஆட்சியிலே இல்லாமல் அடையாளம் தெரியாமல் இருந்தீங்களே எம்ஜிஆர் இருக்கும்போது. ஜெயலலிதா இருக்கும்போது 15 வருஷமாக உங்கள் சூரியன் எங்கே போச்சு, ரெட்டை இலைக்கு விட்டு எங்கே போச்சு? சூரியனை எதிர்த்தா சூடுபடுவாங்களா? ஒரு விஷயம் சொல்கிறேன், சூரியனுங்கிறது கடவுள், சிவன் தான் சூரியன். அது வந்து உங்களுக்கு சின்னமாக கிடைச்சிருக்கு. நாசிகவாதிகளுக்கு அரக்கர்களுக்கு சில சமயம் கடவுள் துணை நிற்பான். இப்போ ஸ்டாலின் பிறந்தது மார்ச் 1ஆம் தேதி. எண் கணிதப்படி, நியூமராலஜி எண் கணிதப்படி பார்த்திங்கன்னா 1ங்கிறது சூரியனின் இது எண். எல்லாத்துலேயும் நம்பர் 1 அப்படின்னா சூரியன். சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க தான் 1ல் பிறப்பாங்க. ஏதோ உங்களை மாதிரி அரக்கர்களுக்கு கடவுள் அந்த மாதிரி கொடுத்தான். 2வது சிம்மராசியில் பிறந்திருக்கார். யார்? நம்ம ஸ்டாலின். சிம்மராசி சூரியனின் ராசி. ராசியிலே முதல் ராசி சிம்மராசியை சொல்லுவாங்க. காரணம் சிவனோடது, அது சூரியனோடது. அவர் சிம்மராசிலையும் பிறந்திருக்கார். அரக்கருக்கு இது கொடுத்துருக்காரு கடவுள். 3வது இவங்களுக்கு கிடைச்ச சின்னமும் சூரியன். ஆக சூரியனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து 3 இதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் தப்பாக பயன்படுத்தினீங்கல்ல, நீங்கள் செஞ்ச பாவங்கள் அதிகமாச்சு. சூரியன் எப்படி சிவன் கொடுத்துருவாரா? சிவன் கொடுத்துருவாரா? பாவம் செஞ்சவங்களுக்கு சூரியன் சிம்மராசியில் பிறந்ததுனால 1ஆம் தேதி பிறந்ததுனால சூரியன் சின்னமாக இருந்ததுனால கொடுத்துருவாரா?
அவரை கும்புறவங்களையே அவர் பழி வாங்கி விடுவார் சிவன். ராவணன் கதி என்னாச்சு? ராவணன் பெரிய சிவபக்தன். ராவணனுடைய கதி என்னாச்சு? ராவணன் தப்பு பண்ணி இன்னொருத்தம் பொண்டாட்டியை தூக்கினாங்கும்போது அப்போவே சிவன் கைவிட்டு விட்டார். ராமர் கொல்லும்போது சிவன் அவர் பக்கம் திரும்பவே இல்லை. சிவசக்தி எல்லாம் வேலையை செய்யலை. காரணம், சிவன் அவரை ஆசீர்வதிக்கவில்லை. குற்றவாளிகளை சிவன் ஆசீர்வதிக்க மாட்டார். குற்றவாளிகளை சூரியன் ஆசீர்வதிக்க மாட்டார். குற்றவாளிகள் 1ஆம் நம்பரில் பிறந்தாலும் சூரியனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்காது. சூரியனே உங்களுக்கு சின்னமாக கிடைத்தாலும் சூரியன் குற்றவாளிகளையும் தப்பு செய்தவர்களையும் தான் எரிப்பார். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் அரக்கர்களுக்கு என்றுமே இறைவன் கருணை காட்டியதாக இதுவே கிடையாது.